ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பேங்க் நிஃப்டியில் 59,400 கால் அண்ட் புட் ஆப்ஷன் தான் பார்க்க போகிறோம். நம்ம போட்ட ட்ரெண்ட் லைனில் மார்க்கெட் லைனை டச் பண்ணும்போது ஒரு ட்ரேட் எடுத்தால் ஒரு நல்ல சான்சஸ் இருக்குது. புட் சைடில் மார்க்கெட் இங்கே மூவ் ஆகிருக்கு. இதை ரீடெஸ்ட் எடுத்தால் ஒரு ட்ரேடு எக்ஸிட் பண்ணலாம். ஓகே, அதே போல் கால் சைடில் இந்த லைன் வரையும் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இங்கேருந்து மூவ்மெண்ட் ஆகாததுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். மார்க்கெட் இது வரையும் வர சான்சஸ் இருக்குது. ஆல்ரெடி இந்த லைனை 2 வாட்டி டச் பண்ணியாச்சு. ஸோ இந்த லைனை ரீடெஸ்ட் எடுக்க சான்ஸ் அதிகம் இருக்குது. இதை ரீடெஸ்ட் எடுக்காமையே போகலாம். பட் இது வரையும் வெயிட் பண்ணி எடுப்போம். ஏன்னா அவசரப்பட்டு ட்ரேட் எடுக்க வேணாம். ஓகே, மார்க்கெட் இதை ரீடெஸ்ட் பண்ணால் மட்டும் ட்ரேட் எடுங்க. ஓகே, அது வரையும் எடுக்காதீங்க. அதே போல் இது செகண்ட் கேண்டில் தான். ஸோ 4th கேண்டில் ரீடெஸ்ட் எடுக்கணும். செகண்ட் கேண்டிலே ரீடெஸ்ட் எடுத்தால் அவாய்ட் பண்ணிவிடுங்க. மார்க்கெட் இதை பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸி சான்சஸ் இருக்குது. ஒரு க்ரீன் கேண்டில் வந்துருச்சு. அகைன் ரெட் கேண்டில் இது கீழே இருக்கணும். க்ரீன் கேண்டில் ரீடெஸ்ட் எடுக்கணும். அப்போ தான் மார்க்கெட் புட் சைடில் மேலே போக சான்சஸ் இருக்குது. ஸோ அது வரையும் எடுக்காதீங்க, ஹோல்ட் பண்ணுங்கள். ஏன்னா ரெட் கேண்டில் அகைன் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸ்ட்ரெயிட்டாக இதை பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி எடுங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. பாருங்கள், அகைன் பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு மேக்ஸிமம் 3 கேண்டில் க்ரீன் வந்தால் மட்டும்தான் அது நல்ல சப்போர்ட். இது சிங்கிள் க்ரீன் கேண்டில் இருக்கிறதால இது பெரிய சப்போர்ட் கிடையாது. ஏன்னா நெக்ஸ்ட் கேண்டில் ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகிடுச்சுன்றதால மார்க்கெட் இங்கே கால் சைடு மூவ் ஆகிட்டு இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா மார்க்கெட் இதுவரையும் ரீச் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி எடுங்க, அவசரப்படாதீங்க. ஓகே, தேங்க்யூ அண்ட் பாய் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.